மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார். பாருங்க, ஒரு சரீரத்தில் என்னென்ன ஃபால்ட் இருக்குதோ அத்தனை ஃபால்ட்டும் இருக்கிறவங்கள இயேசுவின் பாதத்தில் வந்து இயேசுவின் பாதத்தில் வைக்கிறாங்க. இயேசு என்ன பண்ணாரு? என்னது? சப்பானி, குருடன், ஊமையன், ஊனை முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தமாக்கிட்டாராம். எப்படி சொஸ்தமாகினா? ரீப்ளேஸ் பண்ணுறது கிடையாது. உடனுக்கு தான் கண்ணை கொடுக்கறது, ஜீவ கண்ணை. ஓனனுக்கு தான் காலை கொடுக்கறது. சப்பானிக்கும் அவருடைய கால், அவருடைய கண், அவருடைய காது. சவடனுக்கு, சப்பானிக்கு அவருடைய ஜீவகால், ஜீவக்கண்ணு எல்லாம் ஜீவனில் கொடுக்குறாரு. நன்மத்தேம கனியில் பொந்துட்டான் ஏவாள் வழியா. நன்மத்தேம கனி சாப்பிட்டது நொல்ல கண்ணு, கூட்டு கண்ணு, செவிட்டுக்காது, கால் புடமாய் போச்சு. ஊனர்கள், உடம்பெல்லாம் ஃபால்ட்டு, கிட்னி ஃபெயிலியரு, தோல்வியாதினது, குஷ்ரோகிகள் எல்லாம் வந்து நன்மத்தேம கனியை சாப்பிட்டு ஏவாள் வழியா நன்மையும் தீமையும், நல்லவனும் கெட்டவனாகிறான். நல்லவன் தீயவன், கண்களின் எச்சரிக்குது, மாமின் செஞ்சு ஜீவனை தீர்ப்பாருமே. எல்லா எச்சரிக்குது, எல்லா கெட்ட பையங்குது. பாவம் மரணம் மனுஷனுக்குள்ளே இருக்குது. அப்படி தான் பிறந்தார். என் தாய் என்ன பாவத்தில் கருத்தறுத்துறார். ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செஞ்சு எனக்குள்ளே ஓனம், கூடு, செவிடு, முடுவு, கட்சியில் மரணமே இருக்குது. எனக்குள்ள பாவம் மரணம் எனக்குள்ளே இருக்குது. அதனால் வியாதி பிடிக்கிறான், திருடான், கொள்றான். இப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் கொண்டு வந்து அவர் பாதத்தில் வைத்தார். அவர் யாரு? நன்மைக்கும் தீமைக்கும் நேர் ஆப்போசிட் ஆனால்தான் இயேசு. நானே வழியும் சத்தியம், ஜீவ விருட்சத்தின் கனி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ காலு, ஜீவ காது, ஜீவ கண்ணு, ஜீவ மூக்கு, ஜீவ ஹார்ட், ஜீவ ரத்தம். நம்ம சரீரத்தில் நன்மை தீமை ரத்தம், அதில் பாவம், சாபம், சுயநீதி, அநீதி எல்லாம் இருக்குது. அதனால வியாதி வந்தது. கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் கெட்டு போதியா. இயேசு பாஸ் வச்சா. இயேசு நபர் நல்ல மேய்ப்பன், ஜனங்களுக்காக ஜீவனையே கொடு. இந்த அப்பத்தை புஷி திராட்சமானம் எப்படி கொடுக்குறாரு? நீ நன்மை தீமை கண்ணி பிசாசுகிட்ட வாங்கி புஷித்து அந்த நன்மை தீமை சரீரத்தை தேவனுக்கும் உலகத்துக்கு காட்டிங்கிற. நீ காட்ட உரிமையாக வியாதி, வறுமை, கூடு, செவிடு, ஊனம், கூடு எல்லாம் வந்தது. குஷ்ரோகம், ஆல்ட்டு பயில், லங்ஸ் பயில், கிட்னி பயில், பிபி, சுகரு பிரச்சனை, வறுமை, தரித்திரம், அசுத்தாவி, வானம், பிசாசுக்கிரி எல்லாம் வந்து திருப்பி அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டிக்கிட்டே இருக்கிற. காலிலேருந்து நைட்டு தூங்குற வெளியே நன்மை தீமை காரியத்தை. காசு இருக்குது, பணம் இருக்குது, வசதி இருக்குது. சில பேர் கூட்டுக்கண்ணு, சில பேர் செவிட்டுக்காது, சில பேர் ஓமையன், சில பேர் கோடை, சில பேர் ஆட்டு வெளியர், சில லங்ஸ். வியாதி இல்லாத யார் இருக்கிறான்? எல்லாருக்கும் வியாதி. சாபம் இல்லாத யார் இருக்கிறான்? பிரச்சனை இல்லாத யார் இருக்கிறான்? ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை ஏற்றவளாகி இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறான்னு சொல்வது. இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் பாதத்தில் வை. கிறிஸ்து இயேசு பாதத்தில் இயேசு நல்ல மேய்ப்பன், ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறேன். ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். நன்மை தீமை சரீரத்தை சாப்பிட்டவனுக்கு, கனியை புசித்தவனுக்கு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி எல்லாம் ஜீவ உலகம், பரலோக ராஜ்யம். நன்மை தீமை கனியை புசிக்கினாலே சாகவே சாவாய். அதனால பாவமும் மரணமும் மனுஷனுக்குள்ளே குடிகொண்டு இருக்கிறது. இயேசு தேவ நீதியும் உயிர் தேர்தலுமா இருக்கிறாரு.
அதை பிதா குமார் பசுத்தாய்க்கு செலுத்தணும். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்தணும். என் பேர் சொல்லி ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு நன்மை தீமை ரத்தம் மாதிரி தண்ணி திராட்சை மாறின மாதிரி பாவ ரத்தம் ஜீவ ரத்தமாக மாறும். பாவ கண்ணு ஜீவ கண்ணாக மாறும். அப்போ ஒரு அடுத்த வருஷம் பாரு, அப்போது சப்பானிகள் குருடர் ஓமையர் ஓனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவின் இடத்தில் வந்து, நீ ஆதாமுக்குள்ளே பிறந்துக்கிற, ஆதாமின் சிந்தை மரணம், இயேசு கடைசி ஆதாம், கிறிஸ்து சிந்தை ஜீவனும் சமாதானம், நன்மை தீமைக்கு நேர் ஆப்போசிட்டால் தான் இயேசு ஜீவ ரத்தத்தினத்தில் வந்து இயேசுண்டத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சுத்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சுத்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இவர் இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதனால் என்ன பண்ணுறாங்களாம், ஊமையர் பேசுகிறாங்க. ஏன்னா தான் வாயை கொடுக்குறேன், நன்மத்தேம வாய் நொல்ல வாய், ஆதாம் வாய் நன்மத்தேம வாய் ஊமையாய் போச்சு. அதுக்கு தன்னுடைய வாயை கொடுக்குறாரு. உடனே பேசுகிறான். ஜீவ வாயை தேவன் தனக்கு கொடுக்குற வாயில் இருக்கிற கட்டு அசுத்தாய் ஓடிது. அப்புறம் ஊனர் சொத்தம் அடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் தன்னுடைய காலத்தில் தன்னுடைய சரீரத்தை கொடுக்குறாரு, தன்னுடைய ரத்தத்தை கொடுக்குறாரு, தன்னுடைய ஜீவ வார்த்தையை கொடுக்குறாரு, தன்னுடைய பரலோகத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழுத பாதாளம் ஓடி போயிட்டு என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். பிசாசு ஓனதுன்னு ஜீவ கண்ணு கொடுத்தா குருடர் பார்வையடைகிறாங்க. இது நன்மத்தேம கண்ணு. இதை தேவன் தனக்கு கொடுத்த கண்ணு பால்ட்டாயிடுங்க. இந்த காது நன்மத்தேம காது. இந்த தேவன் தான் கண்ணு காது செவிடி ஆகி போகுது, கால் உடம்பாகி போகுது, கால் நடக்க முடியல, கிட்னி ஃபெயிலியர் ஆகி போகுது, உடம்புல வியாதி வந்தது, டயர்டு வந்தது, சோர்வு வந்தது, பலவீனம் வந்தது. பாவத்தையும் மரணத்தையும் தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டினா திருடும் கொள்ளும் வழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான்னு சொல்லப்படுது. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன்றார். அதனால் இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், இயேசு சாமன்ற வாக்கு தத்துவம், ஜீவ வார்த்தை, தேவி நீதி, உயிர்த்தெழுதல், பரலோக ராஜ்யம், வானத்தோட சகல அதிகாரம், எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற கிருபை, எல்லையற்ற நீதி, தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு வருது கொடுங்க. பிள்ளை பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, எல்லாம் நன்மத்தேமை சற்று, நன்மத்தேமை ஆற்று, நன்மத்தேமை நன்மார்க்கம், துன்மார்க்கம், சுய நீதி, அநீதி. உடனே பிசாசு தர்றான், கொள்றான், சுகத்தை தர்றான், பலத்தை தர்றான், சமாதானம், சந்தோஷத்தை, ஐஸ்வர்யத்தை, பரலோகத்தையே திடீர்றான், பாதாளத்தை வச்சிடறான், தேவி நீதி திடீர் பாவத்தை வச்சிடறான், ஆசீர்வாதத்தை திடீர் சாபத்தை வைக்கிறான், உயிர்த்தெழுதலை திடீர் மரணத்தை வைக்கிறான். பாவம் மனம் உரிமையாக வந்தது. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு வாழ்நாளம் காட்டு இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பாதத்தில் வைத்தார்கள். அவங்க பிள்ளைங்களை இயேசுவின் பாதத்தில் வைக்க இயேசு தன் ஜீவ இயேசு பரலோகத்தை கொடுப்பார். தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுப்பாரு, இடைவிடாமல் கொடுப்பார், எக்காலத்தை கொடுப்பார். சோர்ந்து பாவம் தோமரம் ஓடித்தான பசுத்தாய் தேவத்தை படைவு செய்கிறார். அப்போ ஓமையை பேசுகிறதையா, ஓன சொஸ்தம் அடைகிறதையா, சப்பானிகள் நடக்கிறதையா, குருடர் பார்க்கிறதையா ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு, ஒருத்தன் கூட்டுக்கண்ணு ஆகிட்டு அதை ஆச்சரியமாக பார்க்கல. ஏன்னா நன்மத்தேம கண்ணை தேவனுக்கு தானே கொடுத்தா கூட்டுக்கண்ணு ஆகிடுது. அது நைட்டியில் போகுது. ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் நன்மத்தையும் அறியத்தக்க கண்ணி பிடிச்சிக்கினாலே சாகவே சாவா. கண்ணு செத்து போகுது, காது செத்து போகுது, வாய் செத்து போகுது, ஆற்று லங்ஸ் எல்லாம் செத்து போகுது. அது தேவனுக்கு தனக்கு உலகத்து காட்டு நன்மத்தையும் காரியத்தை பாவத்தையும் மனத்தையும் தேவன் நீதிச்சு உயிர்த்தல ஜீவ விச்சத்துக்கு தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுது பாவ நிவர்த்தியாகி சாப நிவர்த்தியாகி ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ ரத்தம், ஜீவ வார்த்தை, ஜீவ மூளை, இதை இயேசுவின் பாதத்தில் வைக்கிறோம். இயேசு நானே நல்லமே இப்போ ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறான். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு உச்சங்கால்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஜீவப்பம், ஜீவ சர்வம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம். அதில் தேவி நீதி உயிர்த்த ஜீவ வச்சுக்கிறது. இயேசு நன்மத்தையும் அறியத்தக்கவர் அல்ல. இயேசு சொன்னால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். திருடமும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. இதை புரியுமாரில்ல? அதனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்தில் வெளிப்படுத்துங்கள், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள், வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்கள்.
இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்கு தத்துவம் பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்க, இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க, எக்காலத்தை வெளிப்படுத்துங்க, சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்கு தத்துவம். ஐடியாஸ் கட்டுறமா வந்து இந்த சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இங்கே கட்டிக்கிறாங்க. கண்ணுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலு, காதுக்கு ஒரு டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, கிட்னிக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, மூளைக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, ரத்தத்துக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, ஹார்ட்டுக்கு, லங்ஸுக்கு, கிட்னிக்கு எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டு தான். அதனால் இயேசு எல்லா ஸ்பெஷலிஸ்டும் சோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமென்ற வாக்கு தத்துக்குள்ளே வாங்க, தேவ நீதிக்குள்ளே வாங்க, தேவ இறக்கத்துக்குள்ளே வாங்க, உயிர்த்தேன்னு ஜீவனை கொடுங்க, பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து பரலோக ராஜ்யத்தையே கொடுங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமென்ற வாக்கு தத்துக்கு கொடுங்க. பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க. ஆதாம் 2வது பேரும் கொடுங்க. பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காதீங்க. இயேசுவின் பாதத்தில் வைங்க. இயேசுக்குள்ளே வாங்க. வருத்தப்பட்டு பாருங்க சமத்துள்ள எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புஷித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. அவர் ஜீவ வார்த்தையாக இருக்கிறாரு. அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீதி, பொருள், விசுவாசம், சாந்திச்சே இருக்கும். என்ன அன்பு? தேவன்பு, தேவ நீதி, தேவ இறக்கம், எல்லாம் தேவனுக்குள்ள. தேவன்னா ஜீவன், நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவர். கோட் கையில் தேவரகமான வாழ்க்கைக்கு வாங்க. ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ தர்மம், ஜீவ ரத்தம், ஜீவ பரிசுத்தம், ஜீவ ஐஸ்வர்யம், நன்மை தீமையில எல்லா கேடுபாடுங்க. பாவம், சாபமாக இன்னத்து பூமி சவிக்கப்படும், உள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அதை போய் பிதாகுமார் பசுத்தாய் குத்தி நான் வாய்நாளெலாம் பிசாசு திருடுவான், கொள்வாய் பற்றி பாதாத்துக்கு கொண்டு போயிடுவான். அப்போ ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. ஆனால் கிறிஸ்துக்குள் வாங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க, ஒரு ஆள் பாய்க்கூடாம. அப்போ பாவுண்டு மண்ணு ஓடி பசுத்தாய் விட்டப்பட்டு தேவதூர்களாக பணிவிட செய்வாங்க. அல்லேலூயா. அதனால் இந்த செய்தியை, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஏய்ப்பலி கொண்டு வருவார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. மத்தேயு 15, 29, 30, 31. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சுத்தமாக்கினார். அவர் பாதத்தில் வச்சா ஜீவனையே குத்துருவார். பிசாஸ் பாதத்தில் போய் நன்மை தீமையே குத்துருவான். நன்மை தீமையா தேவன் தர உலகத்துக்கு தயிச்சிருவான். இயேசு பாதி ஜீவ விச்சை, ஜீவ சர, ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய்க்கு ரட்சித்து விடுதலை ஆக்குவார். பசுத்தாய் எங்கெங்க விடுதலை, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, மனதில் தத்திலிருந்து எல்லா வியாதிந்து விடுதலை கிட்டாங்க. கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார், வழிநடத்துவார். ஆமாம்.